தேவ பலத்தினாலே தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார். தேவ பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். நாம் நிற்கவில்லை, அவர் நிற்க வைக்கிறார். நாம் நடக்கவில்லை, அவர் நடக்க வைக்கிறார். நாம் வாழவில்லை, அவர் வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்வது உலக போஜன பலத்தில் அல்ல, தேவ பலத்திலே, தேவ பலத்திலே, தேவ பலத்திலே நான் காக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பலத்திலே காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ தேவ பலத்தில. ஆமென். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அவன் ஒருத்தர் நிந்திக்கும் போது மரியாளுக்கு நிக்க முடியுது. ஸ்ட்ரெங்க், பலப்படு தேவ பலத்தில். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க சூசைட் பண்றான்? ஃபேஸ் பண்ண முடியாம தானாங்க, ஃபேஸ் பண்ண முடியாம தானே. அப்படிதான். ஐயோ இதனால ஃபேஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரிசல்ட் நினைச்சது வரல, நினைச்ச படிப்பு படிக்கலன்னு பிள்ளைங்க சூசைட் பண்றாங்க. இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களே தேசத்தை விட்டு மாறுவதாக. ஆமென். ரீசன் என்ன? ஃபேஸ் பண்ண முடியல. ஐயோ எங்க அப்பா ஆசைப்பட்டாரு, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேனே, ஃபேஸ் பண்ண முடியல. ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி ஃபேஸ் பண்ண வைக்கிறார், ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஃபேஸ் பண்ண வச்சுட்டே சொல்றார், எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். தேவ பலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவன் நான் நிக்கல, நின்னதல்ல நாம், தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தான். இது இது இதை டெய்லி சொல்லுங்க. நான் நிக்கல, அவர் என்ன நிக்க வச்சிருக்கிறார். நான் நிக்கல, அவர் என்ன நிக்க வச்சிருக்கிறார். அவருடைய பலம் தான் நிக்க வைக்குது. எசேக்கியேல் 1வது அதிகாரம் கடைசி வசனம். எசேக்கியேல் முகங்குப்புற விழுகிறான், முகங்குப்புற விழுகிறான். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி. அந்த 1 கடைசியில இந்த வாசிக்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, உன் கால் ஊன்றி நில், உன்னோட பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. ஆமென். எசேக்கியேல் நீங்களா நின்னீங்க, நான் நிக்கல, என்னை நிக்க வைத்தா. இனி 37:1 வாசிங்க. 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, என்னை நிறுத்தி, என்னை நிறுத்தி, என்னை நிறுத்தி. ஆமென். நிக்க வைக்கிறார், நிக்க வைக்கிறார். நிக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. அங்க நின்னவங்க எல்லாம் எப்படி கிடக்குறாங்க? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல வந்தவங்க எல்லாம் என்ன மாறிட்டாங்க? என்னைக்கோ அவுட்டு. என்னைக்கோ இந்த ட்ராக்ல வேற யாராவது நின்றிருந்தா என்னைக்கோ அவுட்டு. நாமளும் நம்ம பலத்துல நின்றிருந்தா என்னைக்கோ அவுட்டு. இது கர்த்தர் நிறுத்தி. ஆமென். நீங்க பயணிக்கிற பாதையை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏன் சாதாரண இதெல்லாம் என்ன? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம எப்படி நிக்கிற? நேற்று ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, இருக்கிறாங்களான்னு தெரியல, அதனால பேர் ஊர்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன வயசு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சின்ன பிள்ளை, ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமே. அவங்க ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது எனக்கு தாங்க முடியல. என்னையும் தாண்டி என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. அப்போ எப்படி சர்வைவ் பண்றீங்க கேட்குறேன். ஏதோ வேலை இருக்கா உங்களுக்கு? இல்லை, வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், போராடிட்டு இருக்கிறேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொஞ்ச நாள் இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்தா
இருக்கிறது பொம்பளை பிள்ளை வேற. அதனால நமக்கு நம்ம தலையில இது ஏறிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் உறவுகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆண்டவர் அழகா நடத்துறார். அது கேட்கும் போது தான் என் கண்டு கலக ஆரம்பிச்சிட்டு நிக்க வச்சிட்டார். இந்த 2 வருஷம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் ஹஸ்பண்டை இழந்த ஒரு பிள்ளை ஒவ்வொரு காரியத்துக்கு போகும்போது எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். எத்தனை பேர் எத்தனை விதமா பேசுவாங்க. ஆனா அது நடுவில் என் ஆண்டவர் என்னை பட்டினி இருக்க விடாம என்னை நிக்க வச்சுட்டார். நீ பயணிக்கிற பாதையில வேற யாரு பயணித்திருந்தாலும் இந்த எசேக்கியேல் 37 தான். ஏன்னா எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறாங்க, உலர்ந்து போய் சதறி இருக்கிறாங்க. என்னைக்கோ நீ அட்ரஸே இல்லாம போயிருந்திருப்ப. நீ நினைக்கிற நீ நிக்கிறேன்னு இல்ல, கர்த்தர் ஒன்ன நிக்க வச்சு நல்ல கைய தட்டி ஆமே ஆமே, நான் தேவ பலத்துல காக்கப்படுகிறேன். என் பலன் அல்ல, என் திராணி அல்ல, என் திறமை அல்ல, என்னுடையதென்று ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற. ஹல்லேலூயா. எப்படிங்க நிக்கிறோம்? எப்படிங்க நிக்கிறோம்? ஆமே, நிறுத்தி. அதனாலதான் சொன்னேன், பைபிள ஒரு வேர்டை மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த வேர்டு மினிஸ்ட்ரி பண்ணதில்ல. ஆமே, நிறுத்தி. அதுவும் எங்க நிக்க வைக்கிறா? நடுவுல. சைடுல இருந்தா கூட ஜம்ப் பண்ணி போயிடலாம். நீங்க நடுவுல சில இடத்துல ஆண்டவர் கொண்டு லாக் பண்ணி விடுவார். நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும் என் பலன் அல்ல, இது என் திறமை அல்ல, இது என் திராணி அல்ல, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளிலே அகப்பட்டிருக்கிற உள்ளமே, நீ நிற்கவில்லை, கர்த்தர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறுத்தி நிக்க வச்சிட்டு 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நான் நடந்தேன். இங்கே நான்ங்கிற வேர்டுக்கு இடம் கிடையாது. அவன் அப்படி நடக்க பண்றார். க்ளோரி. ஆமே. ஹல்லேலூயா. எசேக்கியேலே, இதே போல நீ கடந்து உன் கல்ற பக்கத்துல உன்னை சார்ந்தவங்க வந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. நீ நிக்கிற. உன் கதை என்னைக்கோ முடிஞ்சு. இதே போல எத்தனை உறவுகள் சொந்த வருவாங்களானே தெரியாது. வருவாங்க பன்னு சாப்பிட, முடிச்சுட்டு பன்னு டீ பப்ஸ் சிலர்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, ஆனா 2 டீ உள்ள போகும். சிலர் இருக்காங்க. அதனாலதான் ஒரு தேவ மனிதர் சொன்ன, அமெரிக்காவில எல்லாம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு எதை எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவாங்க. ஒரு தேவ மனிதர் சொன்னார், அப்படி யாருக்காவது பிளான் இருக்குன்னா நான் உயிரோடு இருக்கும்போது அதை கொண்டு வந்துடுங்க, அட்லீஸ்ட் நான் அதை வாங்கி ஸ்மெல் பண்ணவாவது செய்வேன். ஆமே. ஒருத்தர் குடிச்சே செத்தார். அப்போ அந்த அடக்கம் முடிச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. ஏன்? அவருக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கி அதை பக்கத்தில் வாங்கி வச்சுட்டு போறோம். என்ன நைட் இவனை தான் வந்து எடுத்து ஏங்க அந்த கல்லறை உலர்ந்த எலும்புகள் நிறைந்தன என்ன, அவ்வளவுதான். நிறுத்தி, நடுவில் நிறுத்தி. கொஞ்சம் அசைஞ்சா கூட அதுல ஒரு ஆள் நீ. ஆனா உன்னை கர்த்தர் அப்படி மாத்தல. நீ அப்படி என்னைக்கோ மாறி இருக்க வேண்டியது. உன்னுடைய முதல் சாப்டரே சொல்லுது நீ முகங்குப்புற விழுந்தவன். ஆனா 2ல தூக்கி நிறுத்தினவர் இன்னைக்கு வரைக்கும் உன்னை விடல. உன்னுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரே சொல்லுது நின்னதல்ல நாம் தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதல்ல
தெய்வம் எல்லாம் தன்னதல்லே, നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്തിടുമ്പോൾ നന്ദിയോടെ നാഥന് സ്തുതി പാടിടാം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകനു സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുഗീതം. இம்மட்டும் என்னை நடத்தின, இதுவரை எனக்கு ஜெயம் தந்த. ஆமென். நீ தேவ பலத்துல காக்கப்பட்டிருக்கிற. இல்லைன்னா இந்த தீபத்தெல்லாம் அணைக்கிறதுக்கு ஒரு 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 மெழுகுவர்த்தி, அதை அணைக்கிறதுக்கு ஒரு காத்து போதும். நம்முடைய வாயில் இருக்கிற ஒரு காத்து போதும், பூங்கிற ஒரு காத்து போதும். அதே போலதான் எத்தனையோ வாயின் வார்த்தைகளை கேட்டும் இன்னைக்கும் நம்ம நிக்கிறோம்னா, நாம் காக்கப்படுகிறது சாதாரண பலத்தில் அல்ல,